மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது, அடுத்து டிசம்பர் 31க்குள்ளார வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, டிசம்பர் 31க்குள்ள எதெல்லாம் அலாரமிங் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் எல்லா ஃபியூஸையும் பிடிங்கியாச்சு. ஆல் ஃபியூஸ் ஆர் க்ளோஸ்டு. காரணம் என்னென்னா, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எப்படி இந்த வார்த்தையை சொல்கிறீங்க, ஏனென்றால் 1-10 குரு பகவான் உச்சம் பெற்று 5 உட்காந்துருக்கு. இருந்தாலும் குரு பார்வைப்படுவதால் இதெல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு கேஸ் விட்டுருங்க, குரு பார்த்துட்டார். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு அலாரமிங் சொல்லணுமேனு சொல்கிறேன். 7 புத பகவான் இருக்கு. புதன்னா இரட்டை பேச்சு, மனைவிட்ட ஒன்று பேசி வந்து 10க்கு வரார். இந்த மாதத்தினுடைய எண்டில் டிசம்பரில் 4 கிரகங்களும் சேர்ந்து 10க்கு வருது. அடடா சூப்பருங்க. 4 கிரகமும் சேர்ந்து டிசம்பர் மாதம் 10ஆம் இடத்துக்கு வராங்க மீனராசிக்கு. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது, அடுத்து டிசம்பர் 31க்குள்ளார வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, டிசம்பர் 31க்குள்ள எதெல்லாம் அலாரமிங் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்களே, மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ஃபியூஸையும் பிடிங்கியாச்சு. ஆல் ஃபியூஸ் ஆர் க்ளோஸ்டு. காரணம் என்னென்னா, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எப்படி இந்த வார்த்தையை சொல்கிறீங்க, ஏனென்றால் 1-10 குரு பகவான் உச்சம் பெற்று 5ல் உட்காந்துருக்கார். 5ங்கிறது யோகஸ்தானம். யோகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே தொழில்காரகன் உட்காந்துருக்கார். வேலை 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 வேலை. உங்கள் எண்ணங்கள் வேற எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, குரு 10 உச்சம் பெற்று உட்காந்துருக்கும் போது ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைன்னாலும் வேலை மேலே தான் இருக்கணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கிளி கூண்டில் மாட்டின கிளி மாதிரி. இப்போ நீங்கள் இதை தாண்டி பறக்கலாம் முடியாது. உங்களையே பறக்க விட்டாலும் பறக்க முடியாது. காரணம் என்னென்னா, தொழில் உங்களை கட்டி போட்டுருச்சு. 10 5ஆம் இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இருந்தபோதும் ஒரு என்ன விஷயம், நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 5ஆம் இடம் என்பது சொத்து, 10 என்பது தொழில்காரகன் 5ஆம் இடத்தில் வரும்பொழுது உங்கள் தொழிலில் கிடைக்கிற விஷயங்களை சொத்துக்களாக வாங்குறதுக்கு உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். நிறைய சொத்து சேர்த்துணும்னு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்? நகையாக வாங்கலாம், இடமா வாங்கலாம், பொருளாக வாங்கலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். மற்ற கிரகங்களுடைய இதை சஞ்சாரத்தை பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணுறது நல்லது. அதர்வைஸ் மீனராசிக்காரர்கள் மிக மோசமான விளைவுகளில் போய் மாட்டிப்பீங்க. சம்பந்தம் இல்லாத சொத்தை போய் வாங்கிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கேயோ வேலூர் பக்கத்தில் உள்ளார, நான் சென்னையில் இருக்கேன் சார், வாணியம்பாடிக்குள்ளார ஒரு ஆணியம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு சொத்து இருக்குது, வாங்கலான் இருக்கேன். தயவுசெய்து தேவையானதை வாங்குங்க, தேவையில்லாத வாங்காதீங்க. மெச்சூரிட்டிங்கிறது அடிபட்டு வந்துடும். இப்போ நமக்கு எது ரெகுலராக தேவையோ அந்த இடத்துல வாங்குங்க. சொத்துக்கள் வாங்குவதில் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுகிறேன். அவ்வளவுதான். இது அலாரமிங் நம்பர் 1. இது ஒரு பாசிட்டிவான அலாரம் தான். பட் சொத்து வாங்கணும்னு ஆசை வந்ததுன்னா என்ன பண்ணலாம், நிறைய கோல்டு காயினாக வாங்கி வைங்க. உண்மையிலே சொல்கிறேன், கோல்டு காயின் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா குருனா பொன்னார் மேனியன். அந்த குரு உங்களுக்கு கோல்டு காயினை தருவார். ஒன்று, நிறைய தங்க காசு வாங்கி வைங்க, என்னைக்கா இருந்தாலும் விற்றுக்கலாம். ரைட். அடுத்ததாக 1-7 பாதகாதிபதி யார்? பாதகாதிபதி 4-7 புதன். அந்த பாதகாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். யாரோட இருக்கார்? 9ஆம் வீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவும் இல்லை. இந்த நவம்பர் 15-30 வரைக்கும் சுக்கிரன் 3-8 3-8 பாதகாதிபதி இருக்கும் பொழுது இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவர்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜிஸ் இதெல்லாம் போன்றவைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன குருஜி இப்போ ஈஸியாக சொல்லிட்டீங்க, பாதகாதிபதி 8 சேர்ந்தா 8ன்னா ஆயுசுங்க. அப்போ ஆயுசுக்கு ஒரு கலக்கம் வரும், ஒரு பயம் வரும். அது திரும்பவும் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா போன்ற எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா 4 புத பகவான் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன்னா பெண், மனைவி கிட்ட சண்டை வரும். எப்போ இந்த நவம்பர் அது என்னைக்கு தான் சார் வரல, ஆல் டேஸ் எல்லா நாளும் தான் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் குரு பார்வைப்படுவதால் இதெல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு கேஸ் விட்டுருங்க, குரு பார்த்துட்டார். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு அலாரமிங் சொல்லணுமேனு சொல்கிறேன். 7 புத பகவான் இருக்கு. புதன்னா இரட்டை பேச்சு, மனைவிட்ட ஒன்று பேசி இன்னொன்று பேசி மாட்டிப்பீங்க. கரெக்டாக பேசுங்க. நீங்கள் பேச்சை மாற்றி பேசி மாட்டிப்பீங்க. காரணம், புத பகவான் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ ஸ்கின் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். மீனராசிக்காரர்கள் க்ரீம் எதுவும் வாங்கி பூசிக்காதீங்க. நான் நம்பி தான் சார் போனேன்,
தம்பி சுரேஷ் கடைக்கு தான் போனேன், நம்பி தான் போனேன், நல்ல ஒரு க்ரீம் தான் தரவனாரு, தடவை வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், வெளியே வந்ததுக்கப்புறம் மூஞ்சி பார்த்தா குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏதோ விஷயங்கள்லாம் எதாவது எக்ஸ்பைரி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு போடுங்க. அந்த மாதிரியான 3-8 சுக்கிர பகவான் புதனோடு சேர்ந்திருந்தால் இந்த பலன் தான் ஏற்படும். அப்போது நிறைய பேர் அடுத்ததாக என்ன சொல்லலாம்னா 2-9 அந்த இவர் வந்து யார், செவ்வாய் பகவான் வந்து 10க்கு வரார். இந்த மாதத்தினுடைய எண்டில் டிசம்பரில் 4 கிரகங்களும் சேர்ந்து 10க்கு வருது. அடடா சூப்பருங்க. 4 கிரகமும் சேர்ந்து டிசம்பர் மாதம் 10ஆம் இடத்துக்கு வராங்க மீனராசிக்கு. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும்போது அதை குரு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த டிசம்பர் 20 தேதிக்கு அப்புறம் மேலே போய்டுறாரு, எங்கள் மிதுனத்துக்கு போய்டுறாரு. மிதுனத்திலிருந்து அப்படியே ஆசையாக பார்க்குறாரு எல்லா 10 பேர். அப்போ வருடத்தினுடைய எண்டில் வேலை 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 ஒர்க்கில் பயங்கர பிஸியாக போகிறீங்க. இதில் என்ன ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் என்ன ப்ராப்ளம்னா ஜென்ம சனி இவ்வளோ நாள் வக்கரமாக இருந்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தார். ஜென்ம சனி இப்போ திரும்ப நார்மல் ஆகிட்டார், அதாவது நார்மல் சனியாக மாறிட்டார். அவர் நார்மல் சனியாக ஆகக்கூடாது, ஏன்னா அவர் ஜென்ம சனியாக இருக்கிற வரைக்கும் தான், இல்லாத வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப்டி. நார்மல் சனி ஆகிட்டார்னா அவருக்கு ஜென்ம சனி ஞாபகம் வந்துடும். அவர் ஜென்ம சனி ஆகிட்டார்னா அவர் 10ஆம் இடத்தை தொழிலில் கொடிகட்டி பரப்பிங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் நாளை காலையில் நமக்கு ஏதாவது ஆகிடுமா, நாளை காலையில் நான் இருப்பேனா, இது போன்ற பயத்தை கொடுத்துட்டே இருப்பார். இந்த ஜென்ம சனி என்ன பண்ணுவார், உடம்ப ஒரு வழி பண்ணுவார். அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டு இருந்ததெல்லாம் போச்சு. இனிமேல் வந்து எப்படி இருக்கும்னா ஜென்ம சனி உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை தர ஆரம்பிப்பார். முக்கியமாக கால் மூட்டு போன்ற பெயின் வர்றது போன்ற விஷயங்கள்லாம் ஜென்ம சனி ஆக்டிவ் ஆகிறதுனால சனியே பிணியேன்னா அப்போ சனி நோயை கூட்டு வருவார். இது வரைக்கும் எந்த நோயை நீங்கள் மறந்துருந்தீங்களோ அந்த நோயை பற்றி திரும்ப வருத்தப்பட ஆரம்பிப்பீங்க. இந்த சனி உங்களை விட்டு போகிற வரைக்கும் நோயை பற்றியே பயந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ மீனராசிக்காரர்கள் நான் என்ன சொன்னேன், அலாரமிங் நம்பர் 1 தேவையில்லாத சொத்து, அலாரமிங் நம்பர் 2 ஒய்ஃப் கூட பேச்சை மாற்றி பேசி மாட்டிக்கிறது, அலாரமிங் நம்பர் 3 நான் சொன்ன மாதிரி எல்லாமே 10ல் இருக்கிறதுனால உடம்பை பார்த்து கவலைப்படாமல் இருக்கிறது, அலாரமிங் நம்பர் 4 12ஆம் இடத்து ராகு. இந்த ராகு பழைய கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுது. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. பழைய கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே போடுவார். இந்த கேஸு நீ ஃபஸ்ட்டு பண்ண தப்பு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இது இப்போ நடந்தது போன்ற புகைப்படங்கள் காணொலிகள் இதெல்லாம் பழைய கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவார். எய்தர் யூ ஷூட் ஆர் யூ செட்டில், 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. பெஸ்ட் என்ன கேட்டால் எய்தர் யூ ஷூட், அந்த பிரச்சனைகள் திரும்ப வளராமல் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுங்க, திரும்ப அதை ரிப்பீட் ஆகாமல் பாருங்கள், டோன்ட் ரிப்பீட் அகெயின். அப்போ 12ஆம் இடத்து ராகு வரும்பொழுது பழைய ஒரு பிஎஃப் கேஸ் வருது, பழைய ஒரு வட்டி கேஸ் வருது, பழைய சிபில் ரிப்போர்ட் வருது, பழைய ஒரு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன். க்ளோஸ் திஸ் சாப்டர், டோன்ட் செட்டில், க்ளோஸ் திஸ் சாப்டர். செட்டில் பண்ணாதீங்க, எப்பாடுபட்டாவது அதை அடைச்சி விடுங்க. காரணம் என்னவென்றால் அது உங்களை கொல்லத்தான் வந்திருக்கிறது. 12ஆம் இடத்து ராகு உங்களை துன்பப்படுத்தும். அது என்ன கேஸாக இருந்தாலும் சரி, அது பழைய ஒரு மான நஷ்ட வழக்கு கேஸாக இருந்தாலும் சரி, செட்டில் த இஷ்யூ, அது க்ளோஸ் பண்ணி விட்ருங்க, அதோட அறுத்து போடுங்க, திரும்ப வரக்கூடாது அந்த கேஸ். ஸோ 12ஆம் இடத்துல ராகு வருது ஒரு பற்களில் ஆபத்தை உண்டாக்கும். 12ஆம் இடம் என்பது தூக்கம். பக்கத்தில் படுக்கையில் ஒரு பாம்பு உட்காந்துருக்கிற மாதிரியே தான் உங்கள் நிலைமை. ஒரு நாள் கூட நீங்கள் தூங்க மாட்டீங்க. 12ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார். 12ஆம் இடம் என்பது இன்பம், மயக்கம். அந்த இடத்துல ராகு வர்றது ஒரு விதமான அலாரமிங். பெண்கள் இடத்துல ஜாக்கிரதையாக இருங்க. 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் தாம்பத்தியம், இன்பம் போன்ற விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உடம்புல இருக்க ஜென்மசனி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனையில் இது தேவையா கோபால் அப்படின்னு உங்களை நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது தேவையான்னு பாருங்கள். 12ஆம் இடத்துல அப்போ யாருக்காவது ஏதாவது மெசேஜ் அனுப்பி மாட்டிக்கிறது இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். 12ஆம் இடத்துல ராகு வரும்போது இந்த ராகுன்னா ஜெயில் வாசம், அபவாதம், போலீஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க, கட்ட பஞ்சாயத்து. ஸோ குவாலிட்டிக்கு கீழே இருக்கிற குவாலிட்டியோட பழகாதீங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நான் சொன்னேன் 4 அலாரமிங் சொல்லிட்டேன். 5வது அலாரமிங் மிக முக்கியமான ஒரு அலாரமிங் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் 10ல் வரும்போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகிற யோகங்கள் கிடைக்கும். சனி வந்து நார்மல் ஆகிறதுல ஒரு நல்ல விஷயம். சனி 7 பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி வந்து 7க்குடைய புத பகவான் குரு பார்வை வேறப்படுகிறார். அப்போது சனி உங்களை தூக்கிட்டு போய் ஃபாரினில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார். அதற்குரிய தகுதிகளை வளர்த்து கொள்ளுங்கள். அதுக்குரிய ப்ராசஸ், விசா இதெல்லாம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் அலாரமிங். இப்போ பெரிய அலாரமிங்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. வேலை வேலை வேலை, ஃபேமிலி முக்கியம். நீங்கள் அவசரத்தில் ஆடைகளையும் திறந்து விடாதீர்கள். ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கீங்க வாழ்க்கையில், அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். கீழே போயிட்டுருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.